வணக்கம். ஆழ்ந்த பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட மூலங்கள், குறிப்புகள்லிருந்து முக்கியமான அறிவையும் புரிதலையும் கொண்டு வர்றது தான் எங்க நோக்கம். ஆமா. இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புத்தகத்தோட சில பகுதிகளை ஆழமா பார்க்க போறோம். கிறிஸ்துவின் யோகம். இது புனித யோவான் நற்செய்திய ஒரு மாதிரி வித்தியாசமான கோணத்துல அணுகுது. ஆமா. ரொம்பவே தனித்துவமான ஒரு புத்தகம் இது. முக்கியமா என்னன்னா, இதை எழுதினவர் கிறிஸ்தவ மரபுக்குள்ள இருந்து வரல. அப்படியா? ஆமா. ஆனா அந்த யோவான் நற்செய்தி மேல ஒரு தனிப்பட்ட அன்பு, ஒரு ஆன்மீக ஈர்ப்புல இதை எழுதியிருக்கார். அவரோட இந்திய பின்னணி கொஞ்சம் புதுசா சில விஷயங்களை பார்க்க உதவுதுனாலும் அது மட்டுமே நோக்கம் இல்ல. சரி. அவரோட முக்கிய நோக்கம் மதங்களை கடந்து யோவான் நற்செய்தியோட உலக பொதுவான ஆன்மீக மையம், அதோட இதயம் என்னன்னு காட்டுறதுதான். அப்போ நாம இன்னைக்கு முழு புத்தகத்தையும் அலச போறதில்ல ஏரியா. நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கும்? இல்ல நிச்சயமா முழு புத்தக விமர்சனம் கிடையாது இது. நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இருந்து இந்த புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்கள், ஆசிரியரோட அந்த அணுகுமுறை இருக்கே, அது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமா. அப்புறம் யோவான் நற்செய்திக்கு அவர் கொடுக்கிற சில விளக்கங்கள், இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். சொல்லப்போனா மத எல்லைகளை தாண்டி உலகளாவிய ஆன்மீக உண்மைகளை தேடுற ஒரு முயற்சி இந்த புத்தகம். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆசிரியர் எப்படி இந்த நற்செய்தியை பார்க்கறாரு? என்ன மாதிரி அடிப்படை எண்ணங்களோட இதை அணுகிறார்? ஓகே. ஆசிரியர் சில முக்கியமான அனுமானங்களோட, அசம்ஷன்ஸ், இதை அணுகிறார். ஒன்னு, இந்த நற்செய்திங்கிறது நம்ம சாதாரண அறிவு இருக்கே, அதை விட உயர்ந்த ஒரு ஞானத்திலிருந்து வந்ததுன்னு நம்புறார். அது நாம இருக்கிற மாதிரியே விட்டுறாது, நம்மள மாற்றி உயர்த்தும் சக்தி அதுக்கு இருக்கு. அதாவது நம்ம நிலையிலேயே இருந்துட்டு இதை முழுசா புரிஞ்சிக்க முடியாது, இதை நம்மள மாத்திர தன்மை கொண்டதுன்னு பார்க்கறார். ஓஹோ, இதுல ஒரு பெரிய பாயிண்ட். வேற என்ன அனுமானங்கள்? ரெண்டாவது, இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தமான புத்தகம் இல்ல, இது உலகத்தோட ஒரு முக்கியமான ஆன்மீக பொக்கிஷம். இது ஒரு குறிப்பிட்ட மத வட்டத்துக்குள்ள சுருக்கக்கூடாதுங்கிறது அவரோட கருத்து. சரி. மூணாவதா, இத வெறும் படிப்பு அறிவால, அதாவது புத்திசாலித்தனத்தால மட்டும் புரிஞ்சிக்க முடியாது, அதுக்கு ஒரு விதமான ஆன்மீக உணர்திறன், ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி வேணுங்கிறார். அது எப்படி? அவர் ஒரு உதாரணம் சொல்றார். கழுத சந்தனக்கட்டையோட பாரத்தை தான் சுமக்கும், அதோட மனத்தை அறியாதுன்னு. அது மாதிரி வெறும் ஏட்டு படிப்பு போதாது, ஒரு உள்ளுணர்வு தேவை. சரி சரி, புரியுது. அந்த உள்ளுணர்வு ரொம்ப முக்கியம். கடைசியா அவரோட நோக்கம் பத்தி நம்ம சொன்னீங்க. அவரோட நோக்கம் இறையியல் கோட்பாடுகளை விவாதிச்சு இதுதான் சரின்னு நிறுவுறதோ இல்ல மதமாற்றம் செய்யறதும் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா நற்செய்திக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற அந்த நுட்பமான உள்ளான கிறிஸ்து இருக்கார் இல்லையா, அந்த ஆன்மீக சாரத்தை கண்டறியறது தான் என்னோட நோக்கம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுவே ஒரு வித்தியாசமான தொடக்கமா இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில யோவான் நற்செய்தியில எந்த கருத்துக்களை இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமா முன்னிறுத்துது, எதை மையமா வச்சு பேசுது? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ரொம்ப மையம்னு பாத்தீங்கன்னா சுயமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீயிங் ஐடியா தான். சுயமாற்றம்? ஆமா. ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றார். இயேசு தண்ணிய திராட்சை ரசமா மாத்தினது ஒரு அற்புதம்னா, அதை விட பெரிய அற்புதம் சவுல்ங்கிற ஆளை பவுலா மாத்தினதுதான். அந்த அளவுக்கு மனிதனோட உள்ளான மாற்றத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. அட, இது ஒரு ஆழமான பார்வை இல்லையா? இந்த மாற்றத்தை விளக்க நற்செய்தியில வர்ற சில குறியீடுகளை எப்படி விளக்குறார்? உதாரணத்துக்கு ஆரம்பத்திலே வருமே வார்த்தை, த வேர்ட், லாகோஸ். நிச்சயமா. வார்த்தைங்கிறது வெறும் சப்தம் இல்ல, அது ஒரு நித்தியமான ஞானம். அது கடவுளோட இருந்துச்சு, கடவுளாவே இருந்துச்சு, படைப்புக்கு அதுதான் மூலம்னு யோவான் சொல்றார். ஆமா. இந்த புத்தகத்துல ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தையை ஏத்துக்கிறவங்க கடவுளால் பிறந்தவர்களாகிறாங்கன்னு நற்செய்தி சொல்றத சுட்டி காட்டுறார். அதாவது அந்த வார்த்தை நம்மள மாற்றி ஒரு புதிய பிறப்பை கொடுக்குதுங்கிறது தான் விஷயம். அது வெறும் கருத்தில்ல, ஒரு செயல் சக்தி. புரியுது. சரி, யோவான் நற்செய்தியில இயேசு அடிக்கடி சொல்ற நானே இருக்கிறேன், ஐ ஆம், ஏகோ இமி பத்தி என்ன சொல்றார்? அதுக்கு என்ன முக்கியத்துவம்? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இது சாதாரணமா நான் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி இல்ல. இது கடவுளோட ஒன்றிணைந்து ஒரு நிலையை குறிக்குது. ஓஹோ. கடவுளோட சக்தியையும் இருப்பையும் பிரதிபலிக்கிற ஒரு தெய்வீக பெயரா இது ஆசிரியர் பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டுல மோசே கிட்ட கடவுள் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றதையும், இயேசு இந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமா, ஒரு மாதிரி நிரந்தரமா பயன்படுத்துறதையும் ஒப்பிட்டு. இது தனிப்பட்ட மனித அகங்காரம், அந்த சின்ன நான் கிடையாது, அதுக்கு மேலான ஒரு தெய்வீக பிரக்னியோட இணைப்புன்னு விளக்குறார்.
இதுதான் அந்த சுயமாற்றத்தோட ஒரு முக்கியமான பகுதி. சின்ன நான் போய் பெரிய நான் வர்றது. அப்போ இந்த அகங்காரத்தை கடந்து போறது இந்த நான் இருக்கிறேங்கிற நிலையை அடையிறது. இதுக்குள்ளதான் ஒளிக்கும் இருளுக்கும் நடக்கிற போராட்டம் எல்லாம் வருமா? அதேதான். ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான போராட்டம்ங்கிறது வெளியில நடக்கிற யுத்தம் மாதிரி இல்லாம நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மாக்குள்ள நடக்கிற ஒரு நித்திய போராட்டம்னு ஆசிரியர் சொல்றார். சரி. இந்த நான் இருக்கிறேங்கிற தெய்வீக ஒளியை நோக்கி போறதா இல்ல அகங்காரங்கிற இருட்டுல சிக்கிறதாங்கிற போராட்டம் அது. இந்த இடத்துல தான் யோவான் ஸ்நானகரோட பங்கு வருதா? அவரை பத்தி என்ன சொல்றாரு? ஆமா, யோவான் ஸ்நானகர் அந்த ஒளியை பற்றி சாட்சி சொன்னவர். அவர் முக்கியமானவர், மறுக்கல. ஆனா அவரே அந்த ஒளி இல்ல. சரி. ஆசிரியர் அவரை பகவத்கீதையில வர்ற புத்தியோட ஒப்பிடுறார். கீதையில புத்திங்கிறது மனசோட ஒரு உயர்ந்த பாகம். அது உண்மையை உணரவும் சாட்சி சொல்லவும் முடியும். ஆனா புத்தியும் கூட இயற்கையோட ஒரு பகுதி தான். ஓ. அது கிறிஸ்துவ போல மேலிருந்து வந்த ஒளி இல்ல. யோவான் பூமிக்குரியவர், கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர்னு நற்செய்தி சொல்றத இதுக்கு ஆதாரமா காட்டுறார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு. சரி, இப்போ நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஆசிரியர் சில பாரம்பரிய கிறிஸ்தவ பார்வைகளை விமர்சிக்கிறார்னு சொன்னீங்க. குறிப்பா இந்த உலக அளவிய பார்வையில பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் அவர் கேள்விக்குள்ளாக்குறார்? முக்கியமா மதத்தோட பெயரால வர்ற தனிச்சிறப்புவாதத்தை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. தனிச்சிறப்புவாதம்னா? அதாவது என் வழி மட்டும்தான் சரி, மத்ததெல்லாம் தப்புன்னு மற்ற ஆன்மீக வழிகளையும் ஆசிரியர்களையும் நிராகரிக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கே, அதை ரொம்ப கண்டிக்கிறார். இது உண்மையான ஆன்மீகத்துக்கு எதிரானது, ஒரு விதத்துல ஆவியானவருக்கு எதிரான பாவம்னு சொல்ற அளவுக்கு கூட போறார். அப்படியா சொல்றார்? அதாவது எல்லா வழிகளையும் மதிக்கணும்னு சொல்றாரா? ஆமாம், உண்மையான ஆன்மீகங்கிறது ரொம்ப பரந்தது. அது எந்த ஒரு அமைப்புக்குள்ளேயும் அடங்கிடாதுங்கிறது அவர் கருத்து. அதோட நற்செய்தியோட ஆழமான அர்த்தங்களை பார்க்காம வெறும் வெளிப்படையான சடங்குகள், சட்டதிட்டங்கள், வரலாற்று நிகழ்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதையும் அவர் தப்புன்னு சுட்டிக்காட்டுறாரு. அந்த கழுத உதாரணம் மாதிரி. அதேதான். மேலோட்டமா பார்க்கறதால நற்செய்தியோட உண்மையான ஆன்மீக செல்வங்களை நம்ம இழந்துடுறோம்னு வருத்தப்படுறாரு. நாங்கள் ஏத்துக்கிறது இல்லையா? ஆமாம், அதையும் அவர் குறிப்பிடுறார். சில கிறிஸ்துவ வட்டாரங்கள் அதை நிராகரிக்கிறத பத்தி ரொம்ப வருத்தத்தோட பேசுறார். ஒரு புரொட்டஸ்டன்ட் பாதிரியார் மிஸ்டிசிசம்ங்கிறது கத்தோலிக்க மதத்தோட ஒரு பிறழ்வுன்னு சொன்னதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சதா சொல்றார். ஓஹோ. அவரோட பார்வையில இந்த உள்ளுணர்வு அனுபவம் தான் மதத்தோட இதயம். அதை மறுக்கிறது நற்செய்தியோட ஆழத்தையும் மறுக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. சரி, இந்திய மரபுகளோட சில ஒற்றுமைகளை பத்தி பேசுறாருன்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு முக்கியம்? அது அவரோட வாதத்துக்கு எப்படி உதவுது? அது முக்கியம்தான், ஆனா அதுவே மையம் இல்லைன்னு அவரே தெளிவுபடுத்துறார். அது ஒரு கருவி மாதிரி. புரியுது. உதாரணத்துக்கு, இப்போ யோவான் ஸ்நானகரை புத்தியோட ஒப்பிட்டதை ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி மோசையோட சட்டம் லா இருக்கே, அது செயல் விளைவு, கிட்டத்தட்ட கர்மா மாதிரி அடிப்படையிலானது. ஆனா கிறிஸ்துவோட கிருபை அன்பு, விடுதலைங்கிற ஒரு வேற தளத்துல இயங்குதுன்னு சொல்லும்போது, பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனை வேதங்களை கடந்து போகச் சொல்றதோட ஒப்பிடுறார். ஓ. அப்புறம் அந்த நான் இருக்கிறேங்கிறத உபநிடதங்களோட ஆத்மன் பிரம்மம் ஒன்றுங்கிற கருத்தோட இணைச்சு பார்க்கறார். உடம்போட பல நிலைகளை பத்தி பேசும்போது இந்திய மரபுல சொல்ற கோஷங்கள் பத்தி குறிப்பிடுறார். இந்த மாதிரி சில ஒப்பீடுகள் எதுக்கு உதவுது? நற்செய்தியில சொல்ற விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கு மட்டும் சொந்தமானதில்ல, அதுல உலக பொதுவான ஆன்மீக உண்மைகள் இருக்குன்னு காட்டுறதுக்கு உதவுது. புரியுது. அப்போ அந்த ஒப்பீடுகள் ஒரு பாலமா பயன்படுதே தவிர நற்செய்தியை இந்திய கண்ணாடியில மட்டுமே பார்க்க சொல்லல. மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு கருவிதான், புரிதலை ஆழப்படுத்த. நற்செய்தி தான் ஆதாரம். சரி, இப்போ அந்த சுய மாற்றம்ங்கிற ஆன்மீக பயணத்துக்கு வருவோம். அது எப்படி நடக்குதுன்னு இந்த புத்தகம் விவரிக்குது. அதுதான் கிறிஸ்துவின் யோகமா? ஆமா, அதுதான். இந்த பயணம் சும்மா வராது, கொஞ்சம் கஷ்டமானது தான். முதல்ல நம்மகிட்ட இருக்கிற குறைபாடுகளை, பாவம், அறியாமை, குருட்டுத்தன்மை, ஒரு விதமான ஆன்மீக மரணம், இதையெல்லாம் நம்ம உணரணுமா? இது குற்ற உணர்ச்சி மாதிரி இல்லையா? இல்ல, அது மாதிரி இல்ல. இது நாம ஏதோ தப்பு செஞ்சுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி மாதிரி இல்லாம மனித இயல்பிலேயே இருக்கிற ஒரு புறநிலை யதார்த்தம், அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி மாதிரி இது ஆசிரியர் பார்க்கறாரு. ஒரு நிலை அது. சரி, இந்த உண்மையை உணர்ந்த பிறகு அடுத்தபடி என்ன? அடுத்ததா உள்ளுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு வேணும். சமாரிய பெண்ணிடம் இயேசு உன் கணவனை கூட்டி வா அப்படின்னு கேட்கறதை இதுக்கு உதாரணமாக காட்டுகிறார். கணவன்னா? கணவன்னா இங்க ஆளும் கொள்கை அல்லது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒருமைப்பாடு. மனசு பல திசையில சிதறி கிடந்தா, பல எஜமானர்களுக்கு சேவை செஞ்சா உண்மையை ஏத்துக்க முடியாது. ஒரே நோக்கம், ஒரே பிடிப்பு வேணும். சரி,
அப்புறம் அதுக்கப்புறம்தான் உண்மையான யோகம் ஆரம்பிக்குது. நம்மளோட சின்ன நான்ங்கிற அகங்காரம் இருக்கே, அதுக்கு இறக்கணும். தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து கிறிஸ்து காட்டுற வழியில போகணும். இதுதான் புதிய பிறப்பு. ஆமா, இதுதான் புதிய பிறப்பு, இதுதான் மாற்றம். இதுல துன்பம், தியாகம் எல்லாம் உண்டு. இதத்தான் ஆன்மீக மரபுல ஆன்மாவின் இரண்ட இரவு, த டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்றாங்க. இந்த சுயத்தை மறுத்து கடவுளோட சித்தத்துக்கு முழுமையா கீழ்ப்படிந்து அவரோட ஒன்றிணைறது, இதுதான் ஆசிரியர் சொல்ற கிறிஸ்துவின் யோகம். இதுக்கு வழிகாட்டுதல் எப்படி கிடைக்குது? உள்ளுக்குள்ளிருந்து வருமா? அங்கதான் உண்மை ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் பராக்லீட் வர்றார். கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் இந்த உள்ளான வழிகாட்டி தான் சீடர்களுக்கு எல்லா உண்மையும் முழுசா உணர்த்துவார்னு இயேசு சொல்றாரு இல்லையா? ஆமா. வெளியிலிருந்து வர்ற குருவை விட இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வழிகாட்டி ரொம்ப முக்கியம்னு ஆசிரியர் வலியுறுத்துறார். இந்த விளக்கம் எல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட யூதாஸ் பத்தின அவரோட பார்வை அது ரொம்பவே வித்தியாசமா, ஏன் ஒரு மாதிரி அதிர்ச்சியா கூட இருக்குன்னு சொன்னீங்களே, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்ம வழக்கமா யூதாஸ ஒரு துரோகியா தானே பாக்குறோம். நிச்சயமா, இதுதான் இந்த புத்தகத்தோட ரொம்ப சவாலான, அதே சமயம் சிந்திக்க தூண்டுற பகுதிகள்ல ஒண்ணு. ஆசிரியர் யோதாச வெறுமனே ஒரு கெட்டவன், துரோகின்னு பார்க்கல. பின்ன எப்படி பாக்குறாரு? அதுக்கு பதிலா கிறிஸ்துவின் அந்த பெரிய ஆன்மீக நாடகத்துல யூதாசுக்கு ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத பங்கு இருந்திருக்கலான்னு ஒரு கோணத்தை முன்வைக்கிறார். தவிர்க்க முடியாத பங்கா? புரியலையே, எப்படி? ஆசிரியர் சில விஷயங்களை சுட்டி காட்டுறார். ஒன்னு, 12 சீடர்கள்ல ஒருத்தனை யூதாச தேர்ந்தெடுத்ததே கிறிஸ்துதான் இல்லையா? ஆமா. ரெண்டாவது, யூதாஸ் காட்டி கொடுக்க போறான்னு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே தெரியும். அது அவருக்கு ஆச்சரியமா இல்ல. மூணாவது, கடைசி ராத்திரியில கிறிஸ்துவே யூதாஸ் கிட்ட நீ செய்ய வேண்டியது சீக்கிரமா செய்யன்னு சொல்றாரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூதாஸோட செயல் ஒரு தனிப்பட்ட துரோகமா மட்டும் இல்லாம கடவுளோட பெரிய திட்டத்துல கிறிஸ்து தன்னோட பணியை நிறைவேற்ற தேவையான ஒரு பகுதியா இருந்திருக்குமோன்னு ஆசிரியர் யோசிக்கிறார். அப்போ யூதாஸ் ஒரு கருவி மட்டும்தானா? அவனுக்கு பொறுப்பு இல்லையா? இது கொஞ்சம் ஆபத்தான சிந்தனை மாதிரி தெரியலையா? சில பேர் அவனோட தப்ப குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாமே. நல்ல கேள்வி. அது ஒரு முக்கியமான கவலை தான். ஆசிரியர் யூதாசன் நிரபராதின்னு சொல்ல வரல, ஆனா விஷயத்தை இன்னொரு பெரிய கேன்வாஸ்ல பார்க்க சொல்றார். இப்படி இப்போ பழைய ஏற்பாட்டுல சாத்தான் கூட கடவுளோட அனுமதி பெற்றுதானே யோபுவை சோதிக்கிறான். அது மாதிரி இங்கேயும் யூடாஸ் மூலமா நடக்கிற செயல் அந்த பெரிய தெய்வீக நாடகத்தோட ஒரு அங்கம்னு பார்க்கறார். யூடாஸுக்கு அது ஒரு பெரிய சோதனை, ட்ரையல். அவனோட திருமுழுக்கு பேப்டிசம் மாதிரி இருந்திருக்கலான்னு ஒரு கருத்து சொல்றார். திருமுழுக்கா? ஆமா, அதாவது அவனுடைய ஆன்மீக வளர்ச்சியில ஒரு கட்டம். இது ஏத்துக்க கஷ்டமா இருக்கலாம், பல கேள்விகள் வரலாம். ஆனா இது ஒரு வித்தியாசமான பார்வை, சிந்திக்க தூண்டக்கூடியது. அவர் சொல்றது சரி தப்புங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். ஆனா இப்படி ஒரு பார்வை இருக்குன்னு பதிவு செய்யறார். உண்மையிலே இது ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். சரி, இவ்வளவு நேரம் நம்ம பேசினதை வச்சு இந்த புத்தகம் நமக்கு சொல்ற முக்கிய செய்தி என்னன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. கிறிஸ்துவின் யோகம் புத்தகம் புனித யோவான் நற்செய்திய ஒரு மதச்சடங்குகளோ கோட்பாடுகளோ நிறைந்த புத்தகமா மட்டும் பார்க்காம அது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம், ஒரு சுய மாற்றத்துக்கான வழிகாட்டின்னு காட்டுது. சரி. அதுல இருக்கிற உலகளாவிய மதங்களை கடந்த உண்மைகளை முன்னிறுத்துது. முக்கியமா அகங்காரத்தை மறுத்து நான் இருக்கிறேன்கிற தெய்வீக உணர்வை அடையறத உள்ளான அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்துவின் போதனைகளை குறியீட்டு அர்த்தத்துல புரிஞ்சிக்க முயற்சி செய்யுது. இது வெறும் அறிவை பற்றிய புத்தகம் இல்ல, வாழ்வின் மாற்றத்தை பற்றியது. இதுல ஆசிரியரோட தனித்துவமான பங்களிப்பு என்னன்னு நினைக்கிறீங்க? அவரோட பார்வை எப்படி வித்தியாசப்படுது? அவரோட இந்திய பின்னணியும் உலகளாவிய ஆன்மீக தேடலும் சேர்ந்து யோவான் நற்செய்தியை பார்க்க ஒரு புதிய ஜன்னலை திறந்து விட்டுருக்குன்னு சொல்லலாம். இது நற்செய்திக்கு ஒரு இந்திய விளக்க உரை இல்ல, அதை மறுபடி சொல்றேன். ஆனா அந்த பார்வை சில ஆழமான கருத்துக்களை புரிஞ்சிக்க உதவுது. முக்கியமா பல நேரங்கள்ல மேலோட்டமான பார்வைகளாலையும் மதவாதங்களாலையும் மறைக்கப்பட்டு போன நற்செய்தியோட ஆன்மீக செல்வங்களை, அதோட உள்ளுணர்வு பரிமாணத்தை, மிஸ்டிக்கல் டைமென்ஷனை மீட்டெடுக்க ஒரு வலுவான முயற்சி செய்திருக்கார். அதுதான் அவரோட முக்கிய பங்களிப்புன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமை. நிறைவா இந்த அலசல்ல இருந்து நம்ம நேர் மனசுல நிறுத்திக்க கூடிய ஒரு சிந்தனை இல்ல ஒரு கேள்வியோட என்னவா இருக்கும்? ஒரு ப்ரொவாகேட்டிவ் தாட். ஆசிரியர் எழுப்புற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நாம இன்னைக்கு வாழ இந்த பன்முகத்தன்மை கொண்ட உலகத்துல ஒருவேளை குறிப்பிட்ட மத மரபுகளுக்குள்ளேயோ கோட்பாடுகளுக்குள்ளேயும் சிக்கி நாம தொலைச்சிட்ட இல்ல மறைச்சிட்ட உலகளாவிய ஆன்மீகத்தை மறுபடியும் கண்டறிவதுதான் நம்மள வழிநடத்த போற திறவுகோலா இருக்குமோ?
ஓ எல்லா மதங்களோட இதயத்திலயும் இருக்கிற அந்த பொதுவான உண்மையை நோக்கி போறதுதான் வழியா? இது ஒரு கேள்வி. ஆமா, நல்ல கேள்வி. அல்லது ஆசிரியர் பிலிப் நற்செய்தியிலிருந்து மேற்கோள் காட்டுற அந்த வரி இருக்கே, அதுவும் ரொம்ப யோசிக்க வைக்குது. எந்த வரி சொல்றீங்க? நீ ஆவியை கண்டாய், நீயே ஆவியானாய். நீ கிறிஸ்துவை கண்டாய், நீயே கிறிஸ்துவானாய். நீ எதைப் பார்க்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். இது எவ்வளவு ஆழமானது! அப்போ உண்மைய வெறுமனே தெரிஞ்சுக்கிறது போதாது, நாமளே அந்த உண்மையா மாறணுங்கிறாரா? அறிதல்ங்கிறது வெறும் தகவல் இல்ல, அது ஒரு முழுமையான மாற்றம்னு அர்த்தமா? நிச்சயமா. இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீயிங். ஆமா, நிச்சயமா. இந்த புத்தகம் நம்மள நிறைய யோசிக்க வைக்குது. ஆமா, ஆழ்ந்து சிந்திக்கவும், நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மீக பாதையையும் ஒருமுறை திரும்பி பார்க்கவும் இது ஒரு நல்ல தொடக்க புள்ளிய தருது.